அனைவருக்கும் வில்லேஜ் கெழுத்துப்படி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆச்சியப்பன். நண்பர்களே, இன்னைக்கு அரை கிலோ மாட்டுக்கறியை வச்சு நம்ம மாட்டுக்கறி ஃபிங்கர் சிப்ஸ் தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். மாட்டுக்கறினாவே உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. கொழுப்பு சத்து இல்ல, புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம மாட்டு இறைச்சி நம்ம கண்டிப்பா சாப்பிடலாம். நண்பர்கள் எல்லாரும் மாட்டு இறைச்சி செய்யல, மாட்டு இறைச்சி வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கறதுனால மாட்டு இறைச்சியை வச்சு இன்னைக்கு மாட்டு இறைச்சி ஃபிங்கர் சிப்ஸ் தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த மாட்டு இறைச்சி ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கெழுத்துப்படி சேனல் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கெழுத்துப்படி சேனல் உங்களுக்கு சேரும். வாங்க இப்ப மாட்டுக்கறி ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா? வாங்க பாத்துருவோம். பார்த்து குக்கரை எடுத்து அரை கிலோ மாட்டுக்கறியை ஒரு முறைக்கு இருமுறை மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சிருக்கேன்ப்பா. இந்த அரை கிலோ மாட்டுக்கறியை இப்ப நம்ம குக்கர்ல சேர்த்துக்குவோம். மாட்டு இறைச்சி கவுச்சியோட போறதுக்கு மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதுகள் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாட்டு இறைச்சி நல்லா வேகிறதுக்கு தண்ணி 200 மில்லி சேர்த்துக்குவோம். மாட்டு இறைச்சியை நல்லா குக்கர்ல சேர்த்துக்கிட்டோம். குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப அடுப்புல குக்கர் மூடியை போட்டு மாட்டு இறைச்சியை குக்கர்ல 5 விசில் வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். விசில எடுத்து மாட்டு இறைச்சியை நல்லா குக்கர்ல நல்லா வேக வச்சுட்டோம். இனிமே எடுத்து ஆற வச்சு கைவிரல் அளவுல நம்ம சிப்ஸுக்கு நறுக்கிட்டுருவோம். ஆறிடுச்சு. மாட்டு இறைச்சியை நறுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிறோம். மசாலா ஒன்று ரெடி பண்ணணுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோம். சோள மாவு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு நம்ம சேர்த்தோம்னா மாட்டு இறைச்சி ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிடையில எல்லாம் மொறுமொறுப்பு தன்மையாகவும் எவ்வளவு மசாலாவும் உதிராது. ஒரு தேக்கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். செட்டிநாட்டு முறையில நம்ம பாரம்பரியமா நம்ம வில்லேஜ் கெழுத்துப்படி ஸ்டைல்ல கரம் மசாலா நம்ம இடிச்சு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா நம்ம சேர்த்தோம்னா அடாடாடாடா வாசம்னா அப்படி இருக்குங்க. அதே போல ருசியும் அப்படி இருக்குங்க. கரம் மசாலா தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். இஞ்சி பூட்டு விழுதுகள் சேர்த்தா அடாடாடாடா அவ்வளவு அருமையா இருக்கு. அதனால ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூட்டு விழுதுகள் சேர்த்துக்கிறேன். மசாலா அனைத்துமே நம்ம சேர்த்துக்கிட்டோம். அனைத்து மசாலாவும் நம்ம எண்ணெயில பொரிக்கையில மசாலா உதிரிப்படாது. அதனால ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிட்டுருவோம். நம்ம மிளகாய் தூள் கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். அதனால காரமாவும் இருக்கும். அதே போல நம்ம புளிப்பு தன்மை இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழ சாறை புளிஞ்சு விட்டுக்குவோம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தாலும் அடாடாடாடா அவ்வளவு அருமையா இருக்குங்க. சாரை எடுத்து மிளகு அரை தேக்கரண்டி எடுத்துருக்கோம். குளிர் காலத்துல நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு சூடாகும். வெயில் காலத்துல சாப்பிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சியா வைக்கக்கூடிய இந்த மிளகு அரை தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். நல்ல வாசனைக்கும் அதே போல காரத்துக்கும். காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியானவே நம்ம சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்ப்போம். சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு ஒரு குளிர்ச்சி. அசைவ உணவு நம்ம தயார் பண்ணல நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அவ்வளவு ஒரு ருசியாவும் இருக்கும். 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி இப்ப சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலை எடுத்து நல்லா அலசி இப்ப நம்ம சேர்த்துக்கிற போறோம். கொத்தமல்லி இலை சாப்பிட்டோம்னா சிறுநீரத்துக்கு அவ்வளவு ஒரு நல்லது. அதனால ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை சேர்த்துருவோம். கைப்பிடி அளவு புதினா எடுத்து அதை நல்லா ஆஞ்சி அலசி இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம். புதினா இலை சேர்த்தாதான் அவ்வளவு ஒரு வாசனையாகவும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். சேர்த்துக்கிட்டுருவோம். இப்ப சேர்த்த அனைத்து பொருளையுமே நல்லா மிக்சி ஜார்ல நல்லா மை போல அரைச்சிட்டு வந்துருவோம். மிக்சி ஜார்ல சேர்த்த மசாலா நல்லா அரைச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அரைச்சுக்கணும். மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு அரை தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். சேர்த்து அனைத்து மசாலாவையும் நல்லா அப்படியே ஒன்று சேர்த்து அப்படியே பிணைஞ்சுக்குவோம். நீல வாக்கில் நம்ம வெட்டிக்கிட்டோம். மாட்டு இறைச்சியை மசாலாவில் சேர்த்துருவோம். வேக வச்சு நறுக்கிய மாட்டு இறைச்சியை நல்லா மசாலாவில் சேர்த்துட்டோம். இனிமேல் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 10 நிமிஷம் மசாலாவில் ஊறின மாட்டு இறைச்சி இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம கரண்டி நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக அப்படியே திருப்பிட்டு போகணும்.
இதே மெத்தடில் நீங்கள் ஆட்டு இறைச்சியும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நல்லா வேகட்டும், முருகலாகணும். எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டு இருக்க மாட்டு இறைச்சியில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வாசனைக்கு. மசாலா இந்த பக்கத்தில் நம்ம சேர்த்தோம்னா மசாலா வந்து உதிராது. நான் 3 கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிட்டுருவோம். சேர்த்த மாட்டு இறைச்சி மசாலாவை அப்படியே எண்ணெயில் அப்படியே வறுன்னு வறுக்கிறோம். அப்படியே இந்த மாட்டு இறைச்சி ஃபிங்கர் சிப்ஸு, சாதம், சாம்பார் சாதம், அதே போல் ரசம் சாதம், அனைத்து சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்லா பக்குவமாக நல்லா ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் எடுத்துட வேண்டியதான். இனிமேல் என்ன ருசிக்க வேண்டியதுதான். நீங்களும் வாங்க. ஏடா தன்னால் சாப்பிட்றோன்னு சொல்லி நினைக்காதீங்க. தயவுசெய்து வாங்க, ஒவ்வொரு ஆளாக வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவையோ அதை வந்து நான் செய்து தர்றேன். நண்பர்களே, வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. வெறுவாயிலே சாப்பிடலாம். நம்ம சேர்த்த அனைத்து மசாலாமே நல்லா மாட்டு இறைச்சியில் நல்லா சார்ந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மாட்டு இறைச்சின்னு இல்லை, ஆட்டு இறைச்சின்னு இதே மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் வந்து தயார் பண்ணலாம். நண்பர்களே, நமது வில்லேஜ்களுக்கு சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ்களுக்கு சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சி அப்பன். நன்றி, வணக்கம்.